கதை இருக்குது, திருட்டு நரி கதை. பாருங்க, ஒரு நரி எப்ப பார்த்தாலும் போய் திருடி வருமா. குடியானவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இந்த நரி இப்படி திருடுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாழை வெட்டிட்டான். அந்த நரிக்கு தாங்கவே முடியல அவமானம். நேரா குடியானவன் கிட்ட போச்சான். சாரி, என் வாழை கொடு. சரி, வால் வேணும்னா என் மாடு இருக்கிறதுல ஒரு சின்ன கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. நரி நேரா போச்சான். மாடு, கொஞ்சம் பால் கொடு. மாடு சொல்லிச்சான், ஒரு கட்டு புல்லு கொண்டாந்து போட்டு பால் வாங்கிட்டு போ. புல்லு கிட்ட கேட்டுச்சான், ஒரு கட்டு புல்லு எடுத்துக்கவா, ஒரு வாளி தண்ணி ஊத்திட்டு எடுத்துக்க. நேரா ஆத்துக்கிட்ட போய் நின்று, நான் ஒரு வாளி தண்ணி எடுத்துக்கவா, என் கரை உடைஞ்சிருக்கு, கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு தண்ணி எடுத்துட்டு போ. நேரா மண்ணு கிட்ட வந்துச்சான். மண்ணே கொஞ்சம் மண் எடுத்துக்கவா, அங்க ஒரு விதை இருக்குது, விதைச்சிட்டு அது ஒரு மொட்டு விடும், அந்த இலைய பார்த்துட்டு மண் எடுத்துட்டு போ. இது போட்டுச்சான். செடி முளைக்க ஒரு மாசம் ஆச்சு. ஒரு மாசம் வரைக்கும் ஒரு இலைக்காக காத்திருப்பது எவ்வளவு பெருமதியானது. ஒரு மற்றவர்கள் காலத்தை செலவழித்து சம்பாதிப்பதை நாம் திருடக்கூடாது என்பதனை அந்த நரி உணர்ந்து கொண்ட தருணம் என்று அந்த பாட்டியின் கதை முடிகிறது.